நான் தானே விஜய், நான் வர்றதுனால தானே கூட்டம். என்னைய பார்க்க வந்த கூட்டத்தில் தான் நெரிசல், மரணம். அப்ப அந்த எஃப்ஐஆர்ல என் பேர் ஏன் இல்ல? சிபிஐ விசாரணை என்னைக்கு ஆரம்பிக்கும்? எங்க அங்க பாதிக்கப்பட்ட குடும்பம் எல்லாம் இவரை வந்து பாத்துக்கிட்டு இருக்கும்போது அது எங்க போய் விசாரிக்குது? அப்ப சிபிஐ விசாரிக்குதா பாதுகாக்குதா? இது சிபிஐக்கு நீங்க வழக்க கொண்டு போறத, விஜயும் ஆதவர்ஜுனா வெளியில வச்சிருக்கிறத, கூட்டணிக்கு வரலைன்னா மறுபடியும் ஃபேக் பண்ணுவோம். ஒரு வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கு. இப்ப விசாரணை நடக்கல. விசாரணை தொடங்கும் போது இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சந்திச்சு, தனிப்பட்ட முறையில சந்திச்சு பேசும்போது, இப்ப அந்த வழக்கு விசாரணைக்கு இந்த குடும்பம் என்ன பதில் சொல்லும்? அந்த 41 இறந்த குடும்பத்தை சிபிஐ விசாரிக்க போகும். நான் தனிப்பட்ட முறையில அவங்களை சந்திச்சிடறேன். அவங்களுக்கு 20 லட்சம் பணம் கொடுத்துறேன். என்னை சந்திச்சுட்டு போயிட்டாங்க. இப்ப இந்த சிபிஐ அதிகாரிகள் போய் விசாரிச்சா இந்த குடும்பம் என்ன சொல்லும்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, போயிட்டு போதுங்க, என் பையன் செத்தான். இது என்ன மாதிரி விசாரணையா இருக்கும்? நான் தானே விஜய், நான் வர்றதுனால தானே கூட்டம். என்னைய பார்க்க வந்த கூட்டத்தில் தான் நெரிசல், மரணம். அப்ப அந்த குற்றப்பதிவுல எஃப்ஐஆர்ல என் பேர் ஏன் இல்ல? புஷியானந்து தான் வேன்ல ஏறி சொல்றாரு, அந்த பேருந்துல. அவர் அந்த இடத்துல இருக்காரு. அவர் இவரு ஆதவர்ஜுனா இருக்காரு. அந்த ஆதவர்ஜுனா பேருந்து எஃப்ஐஆர்ல இல்லையே. சிபிஐ விசாரணை என்னைக்கு ஆரம்பிக்கும்? எங்க அங்க பாதிக்கப்பட்ட குடும்பம் எல்லாம் இவரை வந்து பாத்துக்கிட்டு இருக்கும்போது அது எங்க போய் விசாரிக்குது? இப்போ புஷியானந்து முன்பிணை கேட்கிறாரு. எஃப்ஐஆர் போட்டவொடனே முன்பிணை கேட்கிறாரு, ஆன்டிசிபேட்டிவ் பெயில் கேட்கிறாரு. சிபிஐக்கு வழக்கு மாறினவொடனே அந்த முன்பிணை வேணாம்னு வெளியில வந்துடுறாரு. அப்ப சிபிஐ விசாரிக்குதா பாதுகாக்குதா? இது சிபிஐக்கு நீங்க வழக்க கொண்டு போறத, விஜயும் ஆதவர்ஜுனா வெளியில வச்சிருக்கிறத, கூட்டணிக்கு வரலைன்னா மறுபடியும் ஃபேக் பண்ணுவோம்.